Hello guys, welcome to Yan with Manoj. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட WordPress வெப்சைட்டுக்கு எப்படி ஃப்ரீ SSL சர்டிபிகேட் வந்து ஆட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். HTTP ல இருந்து HTTPS இது எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து Cloudflare வந்து சிம்பிளா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து ஒரு ட்விட்டர்ல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி ஜஸ்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட் நேம் வந்து இப்போ youtube.com இல்லை abc.com அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து abc.com அப்படி தான் டைப் பண்ணணும். /HTTP அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து பிளான் கேட்கும். பிளானில் வந்து ஃப்ரீ பிளானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பாட்டமில் இருக்கும், செலக்ட் தட். இப்போ இது வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டு வந்து சர்ச் பண்ணுது. அதாவது நம்ம டொமைன் வந்து ஹோஸ்டிங்கரோட இல்லை உங்கள் எந்த ஒரு டொமைன் ப்ரொவைடரோ அந்த இடத்துல நம்ம வந்து நேம் சர்வர் வந்து ஆட் பண்ணிப்போம்ல, அந்த நேம் சர்வரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது 1 by 1 பார்ப்போம். இப்போ இதில் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கண்டினியூ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சேஞ்ச் யுவர் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ரிமூவ் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் ஆட் Cloudflareோடது ஆட் பண்ண சொல்லியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு டொமைன் நேம் வாங்கியிருப்போம்ல, அந்த டொமைன் ப்ரொவைடர் லைக் GoDaddy, நேம்சீப் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இப்போ நம்ம டொமைன் நேம் வந்து நேம் சர்வர் இடத்துக்கு போகிறோம். அந்த டொமைனோட எடிட் நேம் சர்வர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நேம் சர்வர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நேம் சர்வர் 1ல் வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா லைக் கிளிக் டு காப்பி, அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நேம் சர்வரில் இருக்க டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சு பேஸ்ட் பண்ணிடணும். அதேமாரி செகண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஞ்ச் நேம் சர்வர் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப் அவுட் வரும். ஓகே, இப்போ இதில் வந்து டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட ஓவர்வியூ பேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நேம் சர்வர் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது. இன்னும் வந்து டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட் மே டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ் இல்லை ஃபியூ ஹவர்ஸ் கூட ஆகலாம். இப்போ நம்ம வந்து செக் கொடுத்து பார்ப்போம். ஆகிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து மெயில் வரும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோஸ்டிங்கர் போவோம். ஹோஸ்டிங்கரை போயிட்டு நம்ம டொமைன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். இது ஹோஸ்டிங்கரில் இந்த மாதிரி, GoDaddyல ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பொறுத்து மாறும். நான் வந்து ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோஸ்டிங்கரில் SSL சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப் அவுட் ஆச்சுன்னா ரிமைன் மீ லேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம டொமைன் நேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் SSL இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 இடத்துல வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி போய் எடுக்கிறது நான் வந்து சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள் SSL/TLS இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்வியூ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபுல் ஸ்ட்ரிட் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஆரிஜின் சர்வர் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயும் அதே மாதிரி டிக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கிரியேட் சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் RSA அதை செலக்ட் பண்ணிவிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, 15 இயர்ஸே இருக்கட்டும், கிரியேட் கொடுங்க. அது சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி. இப்போ ஆரிஜின் சர்டிஃபிகேட் இருக்கா, அதில் வந்து பாட்டமில் வந்து பாருங்கள் கிளிக் டு காப்பி இருக்கும், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. பிஃபோர் தட் இம்போர்ட் SSL இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே இப்போ இந்த 3 கேப் இருக்குது பாருங்கள். அட்வான்ஸில் போய் கூட நம்ம வந்து SSL வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் கரெக்டாக பார்த்து எந்த டொமைனோ அந்த டொமைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாட்டமில் கிளிக் டு காப்பி இருக்கா, அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரைவேட் கீயை வந்து செலக்ட் பண்ணுறோம். அதேமாரி கிளிக் டு காப்பி இருக்குது, அதேமாரி பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ CA பண்டலுக்கு எங்கே போனோம்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து Cloudflareோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அந்த இடத்துல Cloudflare ஆரிஜின் RSA PEM அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் வித் நோட் பேட் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த காப்பி பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணி நம்ம வந்து அந்த CA பண்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு
இன்ஸ்டால் எஸ்எஸ்எல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நம்ம ஹோஸ்டிங் சைடில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்மளோட வேர்ட்பிரஸில் வந்து எப்படி அந்த எஸ்எஸ்எல்லை வந்து ஆக்டிவேட் ஆக்குறது இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் பார்ப்போம். அது வந்து ப்ளக்இன் போங்க, ஆட் நியூ போங்க. இதில் போய்ட்டு சிம்பிள் எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ரியலி சிம்பிள் எஸ்எஸ்எல் இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த மாதிரி பாட்டம் லிங்க் வந்து பாருங்கள், அண்ட் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஹேஸ் பின் டிடெக்டட் அந்த மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் பக்காவாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு வந்து லைக் லாகின் மறுபடியும் கேட்கும். நம்ம மறுபடியும் லாகின் பண்ணோடனே அந்த எஸ்எஸ்எல் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சா, எத்தனை இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு காமிச்சிரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து நம்ம இன்காக்னிட்டோட மோடில் போய் பார்க்கும்போது டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகாது. we need to give some few hours அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லை ஃபியூ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், சரிங்களா. நீங்கள் வந்து பண்ணோடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சில டைம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். லெஸ் தென் 12 hours ஆர் மேக்ஸிமம் 24 hours உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செக்யூர்டு பேட்லாக் சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ அப்படி வரலன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஐ ட்ரை டு ரிசால்வ் யுவர் கொஸ்டின்ஸ். ஆர் எதனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.